நீங்க உங்க வாழ்க்கைய பத்தி யோசிச்சிருப்பீங்க. நான் யார்? நான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்? என்று. ஆனா உங்க உள்ளத்துக்குள்ளே ஒலிக்கிற அந்த கேள்விக்கு சரியான பதில் கிடைக்கலன்னா, அதுதான் உங்க சோலோட தொடக்கம். அதுக்கான பதில் கான்ஷியஸ்னஸ். தமிழ்ல சொன்னா உணர்வு, விழிப்பு. நம்ம கான்ஷியஸ்னஸ் என்பது சாதாரண மனசோ, சிந்தனைகளோ இல்ல. அது நம்ம கண்ணுக்கு தெரியாத ஆனா எல்லாத்தையும் ஒளிர வைக்கும் பியூர் எனர்ஜி. உங்க மைண்ட் நினைக்கிறது டெம்பரரி. உங்க பாடி ஏஜிங் ஆகுது. ஆனா உங்க கான்ஷியஸ்னஸ் மட்டும் எப்போதுமே வாழ்ந்து கொண்டே இருக்கும். அதுதான் நீங்க. நீங்க நினைக்கிற தாட்ஸும், ஃபீல் பண்ற எமோஷன்ஸும், நீங்க நடிக்கிற ரோலும் எல்லாம் ஒரு பெரிய ட்ரீம்ல நடக்கிற சீன் மாதிரி தான். ஆனா அந்த ட்ரீமை கவனிக்கிற அவேர்னஸ் அதுதான் உங்க ரியல் செல்ஃப். நீங்க ஒரு கண்ணாடி முன்னாடி நிக்கிறீங்கன்னு இமேஜின் பண்ணுங்க. அந்த கண்ணாடியில நீங்க பார்க்கிறது உங்க பாய். ஆனா அந்த பாடியை பார்க்கிற அவேர்னஸ் தான் உங்க கான்ஷியஸ்னஸ். அந்த கான்ஷியஸ்னஸ்க்கு எந்த பேரும் இல்ல, எந்த வரையறையும் இல்ல. அது நித்தியம், அது புவர், அது இன்ஃபினிட். உங்க வாழ்க்கையில எத்தனை அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்தாலும், உங்க சோல் அந்த எனர்ஜிய மட்டும் உணருது. அதுக்கு ஈகோ, பேன், லேபல்ஸ் ஒண்ணும் பொருளே இல்ல. கான்ஷியஸ்னஸை உணரும்போது, நீங்க ஒரு பெரிய ட்ரூத்தை ரியலைஸ் பண்ணுவீங்க. நீங்க உங்க பாடி அல்ல. நீங்க உங்க தாட்ஸ் அல்ல. நீங்க உங்க பாஸ்ட் அல்லது ஃபியூச்சர் அல்ல. நீங்க அந்த எல்லாத்தையும் விட்னஸ் பண்ற சைலண்ட் அவேர்னஸ். அந்த நிலையில தான் ஃப்ரீடம். அந்த நிலையில தான் பீஸ். அந்த நிலையில தான் ரியல் அவேக்கனிங். நீங்க உங்க சிந்தனைகள்ல இருந்து டிட்டாச் ஆகுற போது, நீங்க உங்க மைண்டை கண்ட்ரோல் பண்ற போது, நீங்க உங்க உள்ளே அந்த இன்ஃபினிட் கான்ஷியஸ்னஸை டச் பண்ணும்போது, உங்க வாழ்க்கை முழுக்க வேற மாரி மாறிடும். ஃபியர் டிசால்வ் ஆகும். ஈகோ டொல்வே ஆகும். மீதம் இருப்பது லவ், பியூர் அவேர்னஸ், பியூர் செல்ஃப். கான்ஷியஸ்னஸை புரிஞ்சுக்கிறதுக்காக ஏதாவது புஸ்தகம் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. அது உங்க உள்ள தான் இருக்கு. நீங்க உங்க சைலன்ஸில் சென்று பார்த்தாலே போதும். ஒவ்வொரு நாளும் 5 நிமிஷம் உங்க பிரெத்தை மட்டும் கவனிச்சு பாருங்க. மைண்டை குயிட் பண்ணுங்க. அதுக்குள்ளே நீங்கள் உங்க ரியல் செல்ஃபை பார்க்க போறீங்க. நீங்க எதுவும் இல்ல. நீங்க எல்லாமே தான். உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய கிஃப்ட் உங்க கான்ஷியஸ்னஸை உணர்றது தான். அந்த நாளிலிருந்து நீங்க உண்மையிலேயே விழிக்கிறீங்க. விழிப்புணர்வு என்பது ஒரு கண்ணாடி மாரி. அந்த கண்ணாடிக்குள்ள நம்ம வாழ்க்கையோட அனைத்தையும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. நம்ம உணர்ச்சிகள், நம்ம நினைவுகள், நம்ம ஃபியூச்சர் ஹோப்ஸ் எல்லாமே அதுல தெரியும். ஆனா பல நேரம் அந்த கண்ணாடி தூசியில மூடி போகும். அதுதான் ஸ்ட்ரெஸ், ஃபியர், டவுட், நெகட்டிவிட்டி. அதனால நம்ம விழிப்புணர்வை நாம பார்க்க முடியாது. ஆனா அந்த தூசிகளை நீக்கினா நம்முள் இருக்கும் சுத்தமான லைட் தெரியும். அதுதான் உண்மையான நம்ம. ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில ஒரே ஒரு தருணம் வரும். அந்த தருணத்தில் நம்முள் கேள்வி எழும். நான் யாரு? நான் இங்க வந்தது ஏன்? வாழ்க்கையோட அர்த்தம் என்ன? அந்த கேள்விகள் தான் விழிப்புணர்வோட கதவை திறக்குது. நம்ம மைண்ட், நம்ம சப்கான்ஷியஸ், நம்ம சோல் எல்லாம் அந்த கதவுக்குள்ளிருந்து நம்மை அழைக்குது. எழுந்திரு, உன் உண்மைய காண் அப்படின்னு சொல்லுது. விழிப்புணர்வு ஒரு தீப்பொறி மாதிரி. அத கவனமா பார்த்தா, அது மெதுவா ஒரு பெரிய அக்னியாக மாறும். அந்த அக்னி நம்மள விழுங்குவதற்காக இல்லை. நம்முள்ள இருக்கிறோம் பொய்யான முகங்கள, ஃபால்ஸ் பிலீஃப்ஸை எரிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் எஞ்சுறது பியூர் சோல். அதுதான் உண்மையான நம்ம. நீங்க கண்ண மூடி உங்க சுவாசத்த கவனிச்சீங்கன்னா, அந்த சுவாசம் ஒரு பாலம் மாரி வேலை செய்கிறது. மைண்டுக்கும் சோல்க்கும் இடையிலான பிரிட்ஜ. அந்த பாலத்துல தான் விழிப்புணர்வு குவைட்லி நடக்குது. ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் கூட இத பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, உங்க மைண்ட் காம் ஆகும். உங்க லைஃப் கிளாரிட்டி கிடைக்கும். அபண்டன்ஸ் அட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும். விழிப்புணர்வு என்பது ஒரு கோல் கிடையாது. அது ஒரு ஜேர்னி. ஒரு ரிவர் மாதிரி அது தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும். அதோட ஓட்டத்துக்குள் சரண்டர் பண்ணீங்கன்னா, வாழ்க்கையோட அர்த்தம் உங்களுக்கு ஓப்பன் ஆகும்.
அந்த ரிவர் உங்களை எங்கே கொண்டு போகும் தெரியுமா? உங்க ஹையர் செல்ஃப்ல. அதுதான் உங்க சோலோட உண்மையான வீட்டாகும். இந்த வீடியோ உங்க மனசுக்குள்ள ஒளி ஏற்றி இருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இப்படி ஆழமான ஆன்மீக உண்மைகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.